கடைசி கால எழுப்புதல் மற்றும் சபைகள் பற்றி கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள். சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார், பார்ட் 4, பிரேயர், அப்போஸ்டல் பால்ராம். 2012 வருஷத்தின் முதல் நாளில் தேசத்தை குறித்தும் கர்த்தருடைய வாக்குத்தத்தமான எழுப்புதலை குறித்தும் அதை சுதந்திரிக்க நாம் ஜெயிக்க வேண்டிய காரியங்களை குறித்தும் பேசி சொன்னதாவது: வீணானவைகளை பேசவும் வீணானவைகளை பின்பற்றவும் ஜனங்களுக்கு போதிக்கிற ஊழியர்கள் தேசத்தில் திரளாக எழும்புவார்கள். அவர்கள் மெழுக்கான வஸ்திரங்களை தரித்து எடுப்பானதும் கொழுப்பானதுமான பார்வையினாலே ஜனங்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்வார்கள். ஒன்றுக்கும் கீழ்ப்படியாதவர்களும் ஒருவனையும் மதியாதவருமாக இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் நிர்விசாரத்தை ஜனங்களுக்குள் தீவிரமாக விதைப்பார்கள். இவர்களின் வாயின் வார்த்தைகளும் உபதேசங்களும் ஜனங்களுக்கு கவர்ச்சியாயிருக்கும். ஆனாலும் அது அவர்களை என்னை தேடுகிற உணர்விலும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் உணர்விலும் மந்தமாக்கி போடும். அவர்கள் அர்த்தமற்ற வார்த்தைகளுக்கும் அப்பிரயோஜனமான ஆராதனைகளுக்கும் செவி கொடுத்து தங்கள் வெளியேறப்பெற்ற ஆத்துமாவை கரைப்படுத்தி கொள்வார்கள். இன்னும் சீக்கிரத்தில் சில ஆராதனை தலைவர்கள் தேசத்தில் எழும்பி ஜனங்களுக்கு நடுவில் மாம்ச இச்சையை விதைப்பார்கள். இதனால் விசுவாசிகளில் அநேகர் கண் சொருகி போவார்கள். அவர்கள் ஜனங்களின் மாம்ச இச்சையை தூண்டிவிட்டு, இதுவே தேவனுடைய வழிகள், எதுவானாலும் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், அதுவே உங்கள் பலன் என்பார்கள். இறைக்காக ஊளையிடும் ஓநாய்களைப் போல தங்கள் சத்தங்களை உயர்த்தி கூச்சலிட்டு, இதுவே தேவனுக்கு உகந்த ஆராதனை என்றும் இதுவே தேவனுடைய அபிஷேகம் என்றும் கற்பிப்பார்கள். இவர்களின் வஞ்சகத்தால் அநேகர் கண் சொருகி போய் செயலற்றவர்களாவார்கள். அன்றியும் கள்ளப்போதகர்களும் திரளாக எழும்பி பொருளாசையை மையப்படுத்தி இம்மைக்காக கர்த்தரை சேவியுங்கள் என்பார்கள். இன்னும் சிலர் தீர்க்க தரிசனங்களையும் வேதத்தையும் மட்டுப்படுத்தி வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே என்பார்கள். அவர்கள் வருகையையும் அதன் ஆயத்தங்களையும் பரியாசம் பண்ணி ஜனங்களுடைய ஆயத்த நிலையிலிருந்து அவர்களை வழிவிலக பண்ணவும் இம்மைக்கானவைகளை தேடும்படி அவர்கள் இருதயங்களை துரிதம் செய்யவும் ஏவுவார்கள். இன்னும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் திரளாக எழும்பி தாங்கள் காணாததை கண்டோம் என்றும் கேட்காததை கேட்டோம் என்றும் சொல்லி ஜனங்களை தங்களுக்கு ஆயத்தம் பண்ண தீவிரிப்பார்கள். தங்கள் காரியங்களை நிறைவேற்றி கொள்ளவும் ஜனங்கள் நடுவில் தாங்கள் உயர்ந்திருக்கவும் தங்களுக்கு தற்பொழிவை தேடிக்கொள்ளவும் தங்கள் மனோவிருப்பங்களை தேவன் சொன்னார் என்று சொல்லி சாதிப்பார்கள். தற்பொழிவுக்காகவும் இழிவான ஆதாயத்துக்காகவும் இவர்கள் கால்கள் பூமி எங்கும் சுற்றித் திரியும். இவர்கள் ஜனங்களை தங்களிடமாய் வசப்படுத்தி கொள்ளவும் தாங்கள் தேவனுக்கு சமமானவர்கள் என்றும் தங்களை ஏற்றுக்கொள்கிறவனையே பிதாவானவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றும் துணிகரமாய் போதிப்பார்கள். இது உங்களுக்கான நேரம். உங்கள் பட்டயங்களை உருவிக்கொண்டு சத்துருவை எதிர்கொள்ள புறப்படுங்கள். உங்கள் ஜபங்களிலே ஜெயத்தை தேடுங்கள். சர்ப்பங்களை மிதிக்கவும் அதன் தந்திரமான வல்லமையை கட்டவும் இருளில் செய்யப்படும் அவைகளின் கிரியைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரவும் நான் உங்களை பலப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் இவைகளுக்காக போராடுங்கள். நான் உங்களுக்கு சொன்ன நன்மைகளை உங்கள் கண்கள் காணும் வரைக்கும் உங்கள் போராட்டத்துக்கு முடிவை ஏற்படுத்தாதிருங்கள். அப்பொழுது இதோ நான் வாக்குத்தத்தம் பண்ணினதை உன் தேசம் காணும். வாக்குத்தத்தமானது உன் தேசத்திலே காய்த்து கனியாகும் போது அதன் கனிகளால் முந்தி நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 2011 வருஷம் 9ஆம் மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் உரைத்ததாவது: என் ஜனங்களை தீட்டுப்படுத்தவும் என் ஜனங்களை பலவீனப்படுத்தவும் அவைகளை கண் சொருகி போனவனை போல தள்ளாட பண்ணவும் அவர்களுக்கு விரோதமாக சாத்தான் செய்யும் தந்திரங்களை கவனித்தாயா? இதோ சீத்தீமிலே இஸ்ரவேலர்கள் முன்பாக தடுக்கல்லை போட்டு மோவாபியர்கள் அவர்களை தீட்டுப்படுத்தினதை போலவும் சிம்சோனின் தலை மழித்து அவன் பலம் அவனை விட்டு நீங்கும்படி அவனை பலட்சியப்படுத்தினதை போலவும் சாத்தான் என் ஜனங்களுக்கு எதிராக எழும்பியிருக்கிறான். இதனால் அவர்களை பலட்சியம் அடைய பண்ணுகிறான் என்று நீ கேட்பாயானால், இதோ தீட்டுப்பட்ட பலிகளினாலும் வேசியின் பாடல்களினாலும் கானானியரின் ஊளையிடுகிற சத்தங்களினாலும் பாபிலோனியரின் வேசித்தன நடனங்களினாலும் என் ஆராதனையை நிரம்ப பண்ணுகிறதுனாலேயே என்றார்.
பின்னும் அவர் பேசி உரைத்து சொன்னதாவது, இவைகளை ஜனங்களுக்குள் கொண்டு போகிறவனும் இவைகளை தேவனுக்குரிய பலிகள் என்று நம்ப பண்ணுகிறவனும் பொல்லாதவர்களின் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் ஆராதனையை அபலட்சணம் ஆக்குகிறவனும் அல்லவோ என் பார்வைக்கு அருவருப்பானவர்கள். இவைகளை கொண்டு போகிறவனும் இவைகளை கை கொள்கிறவனும் கண் சொருகி போனவனைப் போல மாறி தன் நிலையிலிருந்து பலவீனமடைவான். நன்மையை காண முடியாதவனாய் அவன் கண்கள் இருண்டு போகும். சத்துருவானவன் ஏகேபித்து வரும்போது இவர்களை கண்ணியில் சிக்கின பறவைகளைப் போல அவர்கள் கண்களை குருடாக்கி, நான் தேசத்தின் மேல் தரும் நன்மைகளை காணக்கூடாமலும் எழுப்புதலின் காலத்தில் எழும்ப முடியாமலும் சிறையாகி போவார்கள். அன்றியும் இதோ அவலட்சணமான இந்த பாழாக்கும் அருவருப்புகள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து நீக்கப்பட்டு போகும்படியாக உத்தரவாதம் பண்ணுகிறவன் எழும்பினால் நலமாயிருக்கும். அவர்கள் உத்தரவாதத்தை நான் கவனித்து என் வெளிச்சம் பிரகாசிக்கிற நாளில் வெளிச்சத்தின் வழிகளை அடைத்து போட எத்தனிக்கிற இந்த தீமைகளை நான் அகற்றி போட்டு எழுப்புதலின் பிரகாசத்துக்கு சபைகளில் கதவுகளை திறந்து வைப்பேன். தீங்கு நாளில் உத்தரவாதம் செய்தவனை நானே காப்பாற்றுவேன் என்று உரைத்தார். நாம் ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் வரப்போகிறதான உலகம் தழுவின எழுப்புதலை குறித்த தீர்க்க தரிசனங்களை தம்முடைய தீர்க்க தரிசிகளுக்கு தேவன் வெளிப்படுத்தி அவைகளுக்காக ஜெபிக்கும்படியான பாரத்தை தந்ததற்காக தேவனை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் தேவன் உரைத்த தீர்க்க தரிசனங்களை முன்னிட்டு ஜெபிக்கப் போகிறோம், போராடப் போகிறோம், ஜெயத்தை நாம் காணப்போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிப்போம். வீணானவைகளை பேசவும் வீணானவைகளை பின்பற்றவும் ஜனங்களுக்கு போதிக்கிற ஊழியர்கள் தேசத்தில் திரளாக எழும்புவார்கள். அவர்கள் மெனுக்கான வஸ்திரங்களை தரித்து எடுப்பானதும் கொடுப்பானதுமான பார்வையினாலே ஜனங்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்வார்கள். ஒன்றுக்கும் கீழ்ப்படியாதவர்களும் ஒருவனையும் மதியாதவர்களுமாக இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் நிர்விசாரத்தை ஜனங்களுக்குள் தீவிரமாக விதைப்பார்கள். ஒரு பக்கம் எழுப்புதலுக்காக அனைவர் ஊழியர்கள் உபவாசத்திலும் வேத வசனத்திலும் ஜபத்திலும் தரித்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆனால் கள்ள வேலையாட்களாக நிர்விசாரத்தை ஜனங்கள் நடுவில் விதைக்கக்கூடியதான ஊழியக்காரர்கள் திரளாக எழும்புவார்கள் என்று நீ உரைத்திருக்கிறீர். அப்படிப்பட்டதான ஆடுகளுக்குள்ளாக வருகிறதான அந்த ஓநாய்களை தேவன் இனம் கண்டுகொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட ஊழியர்களை நாங்கள் முறியடிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே ராஜா. தேவனே நீர் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுடைய வாயின் வார்த்தைகளும் உபதேசங்களும் ஜனங்களுக்கு கவர்ச்சியாக இருக்கும். ஆனாலும் அது அவர்களை என்னை கர்த்தரை தேடுகிற உணவிலும் கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தி கொள்ளும் உணவிலும் மந்தமாக்கி விடும் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. கர்த்தரை தேடுவதற்காகத்தான் ஊழியங்கள், கர்த்தரை ஆராதிப்பதற்காகத்தான் சபை. ஆனால் கர்த்தரிடத்தில் சேராதபடி மனிதர்கள் ஊழியர்கள் தங்களிடத்தில் மக்களை இழுக்கும்படிக்கான காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான ஊழியர்களை தேவன் சந்திக்கும்படி, அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுடைய கைகளிலே சிக்கியிருக்கிற ஆத்துமாக்களை தேவன் விடுவிக்கும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுடைய அர்த்தமற்ற வார்த்தைகளும் அப்பிரயோஜனமான ஆராதனைகளுக்கும் செவி கொடுத்து தங்கள் ஆத்துமாவை கரைப்படுத்தி கொள்ளக்கூடிய அநேக மக்கள் தேசத்தில் இருக்காங்க. கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுஸ்த புத்தியை தந்து சத்தியத்தை அறிகிற அறிவை தெளிவையும் மனத்தெளிவையும் தந்து அவர்களை விடுவிக்கும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. சில ஆராதனை தலைவர்கள் தேசத்தில் எழும்பி ஜனங்கள் நடுவில் மாம்ச இச்சைகளை விதைப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே ராஜா. இதனால் விசுவாசிகள் அநேகர் கண் சொருகி போனவர்களாக மாறுகிறதை, இப்படிப்பட்ட ஊழியர்கள் மாம்ச இச்சையை தூண்டிவிட்டு இதுதான் தேவனுடைய வழி என்று சொல்லி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சித்து மோசம் போக்குவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இறைக்காக ஓலையிடும் ஓநாய்களை போல அவர்கள் சப்தங்களை உயர்த்தி கூச்சலிட்டு இதுவே தேவனுக்கு உகந்த ஆராதனை என்று சொல்லி தேவனுடைய அபிஷேகம் என்றும் ஜனங்களுக்கு தவறாய் போதிப்பார்கள் என்று பார்க்கிறோம் அப்பா.
இவர்களுடைய வஞ்சகத்தால் அநேக கண் சொருகி போய் செயலற்றவர்கள் ஆவார்கள். தேவனை இப்படிப்பட்ட வஞ்சக வலையில் சிக்கி இருக்கக்கூடிய ஊழியர்களை முதலாவது தேவன் வெளிக்கொண்டு வரும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா. பொய்யான மாய்மாலமான சத்தியத்திற்கு இடம் கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட ஊழியர்களை தேவனை விடுதல் யாக்குங்க. அதே போல் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுடைய வஞ்சக வார்த்தைகளுக்கு நம்பி, வஞ்சக ஆராதனைகளுக்கு நம்பி, பிரசங்கங்களுக்கு நம்பி தங்களை விற்று போடக்கூடிய அநேக மக்கள் உண்டப்பா. ஆண்டவரே, செய்வதறியாமல் போய் நின்று சிக்கிக்கொள்ளக்கூடிய மக்கள் உண்டப்பா. நீர் அப்படிப்பட்டவர்களை விடுவிக்கும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஆண்டவரை விடுவிங்க. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் கைகளிலிருந்து விடுவிக்கும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம். கள்ள போதகர்களும் திரளாக எழும்பி பொருளாசையை மையப்படுத்தி இம்மைக்காக கர்த்தரை சேவியுங்கள் என்பார்கள். இன்னும் சிலர் தீர்க்க தரிசனங்களையும் வேதத்தையும் மட்டுப்படுத்தி வருவார் என்று சொன்ன வாக்கு தத்தம் எங்கே, இயேசு இன்னும் வரவில்லையே என்று சொல்லி பரிகாசம் பண்ணக்கூடிய ஒரு கூட்ட ஊழியர்கள் எழும்பி ஜனங்களை கவிழ்த்து போடுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கள்ள ஓலா வேலையாட்களப்பா, இப்படி வஞ்சிக்கிற ஓநாய்களுக்கு ஜனங்களை தப்புவிக்கும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம். ஜீவனுள்ள தேவன் ஜனங்களுடைய ஆத்துமாக்களை தேவனப்பா தப்புவிக்கும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. மகிமையான தேவனே, ஜனங்களை தப்புவியும் ஆண்டவரே. மகிமையான தேவனே, ஜனங்களை தப்புவிக்கும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ராஜா, கள்ளத்திற்கு தரிசிகளும் திரளாக எழும்பி நாங்கள் காணாதை கண்டோம் என்றும் கேட்காததை கேட்டோம் என்றும் சொல்லி ஜனங்களை தங்களுக்கு ஆயத்தம் பண்ண தீவிரிப்பார்கள். தங்கள் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளவும், ஜனங்கள் நடுவில் தங்களை உயர்த்தவும், தங்கள் தற்பொழிவை தேடிக்கொள்ளவும், தங்கள் மன விருப்பங்களை தேவன் சொன்னார் என்று சொல்லி சாதிப்பார்கள் என்று பார்க்கிறோம் ஐயா. இப்படிப்பட்ட கள்ளத்திற்கு தரிசனங்களை உரைக்கக்கூடிய ஊழியர்களை ஜனங்களை இனங்கண்டு கொண்டு அவர்களுக்கு தங்கள் ஆத்துமாக்களை வெற்று போடாதபடி ஆண்டவரே கர்த்தரட்ட அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து ஜெயத்தை எடுக்க தேவன் ஜனங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம். தற்பொழிவுக்காகவும் இழிவான ஆதாயத்துக்காகவும் இவர்கள் கால்கள் பூமி எங்கும் சுற்றி திரியும். இவர்கள் ஜனங்களை தங்களிடம் வசப்படுத்தி கொள்ளவும், தாங்கள் தேவனுக்கு சமமானவர்கள் என்றும் தங்களை ஏற்றுக்கொள்கிறவனையே பிதாவானவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று துணிகரமாய் போதிப்பார்கள். இப்படிப்பட்ட துணிகரமாய் இவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்களைத்தான் பிதா ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சித்து மோசம் போக்குகிற இப்படிப்பட்ட ஆவியின் கிரிகளை ஆண்டவரை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் அப்பா. சபைக்கு வருகிற மக்களை கூட வஞ்சித்து போடுகிற அப்பா, இந்த ஆவிகளை நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் கடிந்து காட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிற மக்களுக்கான இது நேரம். இது ஜெபிக்கிற மக்கள் தங்கள் பட்டயங்களை உருவிக்கொண்டு சத்துருவை எதிர்த்து கொள்ள புறப்பட வேண்டும் என்று சொல்லி நீ அப்பா சொல்லியிருக்கிறீரப்பா. உங்கள் ஜபங்களிலே ஜெயத்தை தேடுங்கள். சர்ப்பங்களை மிதிக்கும் தந்திரமான வல்லமையை கட்டவும், இருளில் செய்யப்படும் அபலட்சணமான கிரியைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நான் உங்களை பலப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் இவைகளுக்காக போராடுங்கள். நான் உங்களுக்கு சொன்ன நன்மைகளை உங்கள் கண்கள் காணும் வரைக்கும் உங்கள் போராட்டத்துக்கு முடிவை ஏற்படுத்தாதிருங்கள். அப்பொழுது இதோ நான் வாக்கு தத்தம் பண்ணினதை உன் தேசம் காணும். வாக்கு தத்துவமானது உன் தேசத்திலே காய்த்து கனியாகும் போது அதன் கனிகளில் முந்தி நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று சேனல் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், கள்ள ஆராதனைகள், கள்ள உபதேசங்கள், கள்ள போதகங்கள், கள்ள அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அதன் நடுவில் உண்மையுள்ள ஊழியர்கள் நாங்கள் சிறுமைப்பட்டு போய் கிடக்கிறோம் ஐயா. உண்மையுள்ள ஊழியர்களாக ஆண்டவரே, இன்றைக்கும் ஆத்மாக்களை குறித்த பாரத்தோடு கூட பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் தேவன் ஆண்டவரே இந்த கரத்தினால் தாங்கும்படி, அவர்களை வெளிக்கொண்டு வரும்படி, அவர்களை தேவன் தேசத்தில் பாய்ந்து போகத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவோம்ப்பா. அவருடைய அனுபவங்கள் ஆண்டவரே அப்பா, நீங்கள் செய்கிற அன்பிற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். மகாதானா ஷேகாதிகானா சந்தனை கபாதரமான ஸ்மகாந்தரை கபாந்தரை பைகாதரை கபா கலிகாந்தர கபாதர பஸ்பகோந்தரை கபாதர பஸ்பகோந்தரை கபாதரேபா லேகாந்தர கபாகதரபா சாந்தனை மான ஹஸ்பெகாந்தரை கபாந்தர பஸ்பகோந்தரை கபாதர பஸ்பகோந்தரை கபா. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, சத்துருவானவன் எகிப்து வரும்போது இவர்களை கண்ணியில் சிக்கின பறவைகளை போல அவர்கள் கண்களை குருடாக்கி நான் தேசத்தின் மேல் தரும் நன்மைகளை காணக்கூடாமலும் எழுப்புதலின் காலத்தில் எழும்ப முடியாமலும் சரியாகி போவார்கள்.
அன்றியும் இதோ அவலட்சணமான இந்த பாழாக்கும் அருவருப்புகள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து நீக்கப்பட்டு போகும்படியாக உத்தரவாதம் பண்ணுகிறவன் எழும்பினால் நலமாயிருக்கும். இந்த பொல்லாத ஊழியர்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஆராதனை அவலட்சணமாக்குகிறவன் ஆக்குகிறவனே என் பார்வைக்கு அருவருப்பானவனாய் இருக்கிறான் என்று சொல்லி இவைகளை கொண்டு போகிறவனும் இவைகளை கை கொள்ளுகிறவனும் கண் சொருகி போனவனைப் போல மாறி தன் நிலையிலிருந்து பலவீனம் அடைவான். நன்மையை காண முடியாதவனாய் அவன் கண் இருண்டு போகும் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. இப்படிப்பட்ட சத்துருவின் பிடியிலிருந்து ஆண்டவரே அப்பா, வஞ்சக வலையிலிருந்து சபைகளை மீட்டெடுக்க, ஊழியர்களை மீட்டெடுக்க, விசுவாசிகளை மீட்டெடுக்க, வாலிபர்களை மீட்டெடுக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுமப்பா. ஆண்டவரே எந்த ஒரு ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு ஓனாய் வந்தாலும் அதை அடையாளம் கண்டு கொண்டு அதை முறியடிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணும். உடைய கிருபை இந்த நாட்களிலே உடைய ஊழியர்கள் மேல் தங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, சிறுவை அனுபவிக்கிற எத்தனை ஊழியர்கள் உண்டப்பா. ஆண்டவரே, உங்கள் பாதத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய ஊழியர்கள் எத்தனை பேர் உண்டப்பா. அப்படிப்பட்ட தேவ ஊழியர்களை தேவன் வெளிக்கொண்டு வந்து தேவன் எழுப்புதல் திட்டத்திலே அவர்களை பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். தேவ கிருபை உண்மை சொல்ந்து கொள்ளட்டும். உடைய கரமே இருந்து ஆண்டவரை சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். சேகர அன்புக்காக நன்றி அப்பா. சத்துரு முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான், அதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.